அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது வரும் நாட்கள்ல? இல்ல, அவர்களுடைய வரும் நாட்களில் அவர்கள் எதிர்காலம் என்பது அவர்கள் இருப்பை உறுதி செய்யறதுக்கே போராட வேண்டிய சூழல் ஏற்படும். இப்படியே களத்தை அவர்கள் ஒருவேளை உள்வாங்காமல் செயல்பட்டா 1967க்கு பின்பு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி என்ற நிலைமையில் இருந்ததோ அது போன்ற சூழல் ஆகிவிடும். நீங்க விஜய் ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்த் என்கிற ஒரு சக்தி வந்தபோது இளைஞர் இளம்பெண்கள் பாசறையை தொடங்குறார். இங்க விஜய் அரசியலுக்கு வந்தார். விஜய் வருகிற பொழுது கூட அவங்க இளைஞர் இளம்பெண்கள் பாசறையை புதுப்பிக்கல. மாற என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய சக்தி நம்மளோட வருது, புதிய கட்சி நம்மளோட வருது, பிரம்மாண்ட கட்சி வருதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இன்னும் சொல்ல போனா கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுங்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் பெண்களுடைய ஓட்டு வங்கி தொடர்ந்து சரிவை சந்தித்தது. விஜய் ஜெயலலிதா நீங்கள் சொன்னதை போல விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு, அவர் இருந்தவரை அவர் ஒரு ஆளுமையாக பெண் ஆளுமையாக ஜொலித்தார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மிக்சி கிரைண்டர், மின்விசிறி, தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட திட்டங்கள், இப்படி பெண்களை இருக்கக்கூடிய திட்டங்களால பெண்களுடைய வாக்கள் கணிசமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் இருந்தது. களச்சூழலை உள்வாங்கணும்ல சார். கிட்டத்தட்ட மகளிர் ஓட்டுகள்ல மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்த உடனே பெரும்பகுதி திமுக பக்கம் நகர்ந்தது. அங்கிருந்து தான் இப்ப விஜய்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதில் அதிமுகவோட ரோல் இன்னமுமே நம்முடைய பாரம்பரிய ட்ரெடிஷனல் ஓட்டு மட்டும் வாங்கினா போதுன்னா மக்கள் வாக்கு. கடந்த 2024 தேர்தலில் திமுக எதிரான ஓட்டுகளை ஃபுல்லா அண்ணாமலை வாங்கி விட்டார், பாஜக வாங்கிருச்சு. அதனாலதான் அந்த அணி 18%, அதிமுக தன்னோட கிரவுண்ட் ஓட்டோடு நின்று விட்டது 21%, கூட்டணியாக 23%. அப்ப நீங்க அந்த கட்சியின் மீது நம்ம விமர்சனங்களை மட்டுமே சொல்லிவிட முடியாது. அந்த கட்சி உள்கட்சி ரீதியாக பல பிரச்சனைகளை சந்தித்தது. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகார போட்டியில சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், இன்றுதான் அவர்கள் நண்பர்கள், கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவர்கள், பல யுத்தங்கள் இருந்தது. இதெல்லாம் விட முக்கியமான ஒரு புள்ளி இருக்கு சார். தேர்தலுக்கு 4 மாதங்கள் 3 மாதங்களுக்கு முன்பு திமுகவில் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் ஜெயிக்கிறார், ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் ஜெயிக்கிறாரு, மனோஜ் பாண்டியன் ஆலங்குளத்துல ஜெயிக்கிறார், இவர்களால் அனுப்பப்பட்டவர் BS பாபு முதல்வரையே வீழ்த்துகிறார். வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப நீங்க திமுக மீது அதிருப்தி கிரவுண்ட்லன்னா இவர்கள் எப்படி வெற்றி பெறாங்க? அப்ப உள்ளூர் முகங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அதை இழந்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு குறைந்தபட்ச சமரசத்திற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை. இன்னைக்கு ஆட்டத்துல ஒரு கிரிக்கெட் ஆடுறோம், நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கும், யாராலையுமே அவுட் பண்ண முடியலன்னு தானே ஸ்டெம்ல பேட் வச்சு அடிச்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட தன்னுடைய தலைகர்த்தர்கள் அவ்வளவு வரையுமே இழந்துட்டாரு சார். கிட்டத்தட்ட எத்தனை பேரு அதுல இன்னைக்கு திமுகவில் வெற்றி பெற்றிருக்கிறவங்க தாவேக்கால வெற்றி பெற்றிருக்கிறார். நம்ம ரெட்டியார்பட்டியில நாராயணன், அங்க திருநெல்வேலி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில அமமுக தொகுதியை ஒதுக்குறாங்க. அவர் ஒரு இரவுல போய் அங்க போய் சேர்கிறார், மறுநாள் வேட்பாளர் ஆகிறார், நாங்குநேரில் ஜெயிக்கிறார். அப்ப இந்த மாதிரி நட்சத்திர வேட்பாளர்களை ஏன் இழக்கணும்? களம் புதிய புதிய போட்டியாளர்கள் வந்துட்டு இருக்காங்க. சில சமரசங்களை தங்களுக்குள் செய்யாததனால் அந்த கட்சி ஒரு 15 இடங்களையாவது இழந்திருக்கு. ஒருவேளை அந்த 15 இடங்கள் கிடைச்சிருந்துச்சுன்னா இங்க இருந்து போனவர்கள்லாம் ஜெயிக்கிறாங்க சார். 10 பேருக்கு மேல ஜெயிச்சிருக்காங்க. இந்த நான் சொல்றது பழைய காலத்துல போனவங்க இல்ல, KKS காலத்துல இருந்து நம்ம பேசல. கடந்த 6-7 மாதங்கள்ல போனவர்கள் மட்டும் ஒரு 15 பேர் ஜெயிக்க முடியுது, 10 பேர் ஜெயிக்க முடியுது. ஒருவேளை இந்த எண்ணிக்கையில வெற்றி பெற்றிருந்தால் இங்க இருந்து 47 இருந்து 57 இருக்கும். எதிர்கட்சி தலைவர் இருக்கையை தக்க வச்சிருப்பாங்க. அதிமுகவினுடைய தோல்விக்கு காரணம் அவர்களிடம் ஒரு குறைந்தபட்ச சமரசம் இல்ல. இன்னொன்று, அவர்கள் சமகால அரசியலை உள்வாங்கல. மக்கள் இன்னமும் திமுக எதிர அதிமுக தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பெல்லாம் நம்ம மேல விழுந்துரும். ஆனா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பை உருவாக்குனதே விஜய் தானே, அதிமுக இல்லையே, அவர் எப்படி அதிமுக போடுவாங்க? இது போன்ற கலை யதார்த்தங்களை உணராததன் வெளிப்பாடுதான் இது. இனியேனும் அவர்கள் இருப்பை உறுதி செய்யணும்னா ஜெயலலிதா காலத்தில் இருந்ததை போல போராட்டங்களின் வழியாக தீவிரப்படுத்தணும். திமுகவே எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போது ரொம்ப போராடுவாங்க. அவர்களை மிஞ்சியவர்கள் ஜொலிக்கணும், அதற்கான வாய்ப்பு குறைவு என்றுதான் பார்க்கிறேன். 2021 தேர்தலில் அவங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க. ஓரளவுக்கு திமுகவை எதிர்த்து களம் காண்டாங்க அப்படின்றலாம் நம்ம பார்க்குறோம். இந்த இதில் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற அந்தஸ்தையும் இழந்துட்டாங்க, 3ஆவது இடத்திற்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ ஆளும் கட்சியும் எதிர்க்க வேண்டியது இருக்கிறது, எதிர்கட்சியையும் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டியது இருக்கு. இந்த இடத்துல வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற்றுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதிமுக? கடுமையான போராட்டங்களை அதிமுக மேற்கொள்ளணும். அது உள்கட்சிக்குள்ளேயே இப்ப ஏகப்பட்ட குழப்பங்களை சந்திக்கிறது. ஒரு CV சண்முகம் போன்றவருடைய தலைமையில ஒரு கூட்டம் நடக்கிறது என்றாலே அது ஏதோ ஒரு அடுத்த பரிணாமத்திற்குள் போகிறது என்கிறதான புரிந்து கொள்ள முடிகிறது. எதிர்கட்சி தலைவரை இழந்திருக்காங்க. கடந்த முறை கூட நீங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அதிக நேரம் கிடைத்தது. இப்ப திமுகவுக்கு பின்னொரிசையில் இருக்கணும், சட்டமன்றத்தில் பேசுவதற்கு நேரம் கிடைக்காது. மக்கள் மன்றத்தில் திமுக எதிர்கட்சி அரசியல் செய்யும்போது ஈடு கொடுத்து செய்யணும், அந்த இடமும் அவர்களுக்கு ஒரு தொய்வாக இருக்கும். பட் எல்லாத்துக்கும் மேல கட்சியினுடைய கிரவுண்ட் அடிப்படை அந்த கட்டமைப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் வலுவான கட்டமைப்பு கொண்ட கட்சி இன்னைக்கும் அதிமுக தான். பட் அதனுடைய தலைமை மாவட்டமாக முகாமிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 3 நாட்கள் 4 நாட்கள் இருந்து
கட்சியினுடைய தொண்டர்களை சந்தித்து உற்சாகப்படுத்தி மீண்டும் நாம் ஆட்சிக்கு வருவோம் என்கிற நம்பிக்கையை ஏதோ ஒரு வகையில் அவர்களிடம் விதைத்தால் அந்த கட்சி காக்கப்படலாம். ஆனால் அதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் தோன்றுகிறது. ஏன்னா நீங்க தாவேக்காங்கிற புதிய சக்தி வந்துருச்சு, அது திமுகவை எதிர்க்குது. நம்ம அதிமுகவோட இயல்பான ஓட்டு வங்கி என்பது திமுக எதிர்ப்பால் உருவானது. இன்னொன்று விஷயம் பேசப்பட்டு விட்டது 2 நாட்களா, திமுகவும் அதிமுகவுமே கூட்டணி சேர போறாங்க. அப்ப கிட்டத்தட்ட மக்கள் மன்றத்திலையும் அது வெறுப்பை சம்பாதிக்க தொடங்கி இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப அதிமுகவுக்கும் சவாலான காலம் என்றுதான் நான் பார்க்கிறேன்.